ஹாய் guys, நான் தான் உங்கள் மைனெக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அயன்காலம் ஃபார்ம் கட்ட போகிறோம் கைஸ். ஃபைனலி கைஸ், நம்ம அயனுக்காக அங்கே எங்கேன்னு அலைய வேணாம். இங்கே தான் கட்ட போகிறோம் நம்ம அயன்காலம் ஃபார்மை. ஸோ நான் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம், அதாவது அதை கட்டுறதுக்கான ஒரு சின்ன பிளாட்ஃபார்மை வந்து பில்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து அயன்காலம் ஃபார்ம் கட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதில் தான் கட்ட போகிறோம். அது தேவையானது வந்து ஸ்ட்ரக்சர் பிளாக்ஸ், இந்த காபுல் ஸ்டோன் தான் கைஸ் தேவைப்படும் அதிகமாக. ஸ்ட்ரக்சர் பிளாக்ஸும் கிளாஸும் தேவைப்படும் கைஸ் நமக்கு. ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் மேலே வந்து நம்ம கேம்ப் ஃபயர் வைக்கணும் கைஸ். அப்போ தான் அவங்களுக்கு வந்து டேமேஜ் எடுக்கும். அதை போய்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கேம்ப் ஃபயர்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றி பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கார்னர் பிளாக்ஸ்லாம் நம்ம வந்து 12 பிளாக்ஸ் மேலே போகணும் கைஸ். நான் அதை வந்து பில்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டேயில் ஆரம்பிக்கலாம் கைஸ் மற்ற பில்டை. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மற்ற பில்டுலேயும் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, இங்கே மேலே மட்டும் நம்ம என்ன பண்ணோன்னா 4x5க்கு வந்து இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா சைடையும் க்ரியேட் பண்ணணும் கைஸ். அதை க்ரியேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து 4 பக்கத்துலையும் கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஃப்ளச்சிங் டேபிள்ஸ் வைக்கணும் கைஸ் எல்லா சைட்லையுமே. இந்த ஒரு கார்னரில் மட்டும் அதை வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ஃப்ளச்சிங் டேபிள்லாம் வச்சாச்சு. இப்போ 5 பெட்டு வந்து வைக்கணும் கைஸ். அதுக்கு முன்னாடி ஸ்லாப்ஸ் வந்து இந்த மாதிரி நடுவில் வைக்கணும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கைஸ். இது வந்து என் டிசைன் இல்லை, என் ஃப்ரெண்டோட டிசைன். ஸோ ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா என்ன திட்டக்கூடாது, எல்லாம் அவனை திட்டிவாங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி நான் வந்து எல்லா சைடையும் செஞ்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து எல்லா சைட்லேயுமே ஃப்ளச்சிங் டேபிள், ஸ்லாப்ஸு, பெட்டு எல்லாமே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை சுற்றி ஸ்லாப்ஸ் வைக்கணும் கைஸ். நம்ம ஃபுல்லாகவே அதை நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதாவது அங்கே வந்து ஸ்லாப் வைக்கக்கூடாது, பிளாக்ஸ் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸ்லாப் வந்து இங்கே ஏதோ வரும், அது ரூஃப் மாதிரி இங்கே வரும், அதில் தான் ஸ்லாப் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால், அதனால நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எங்கே ஸ்லாப் வருமோ அங்கே மட்டும் வைக்க போகிறேன். இப்போ வந்து என்னென்னா, அதை இந்த மாதிரி ஒரு பில்லர் வந்து இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி பில்லர் வந்து நம்ம எல்லா சைட்லேயுமே வைக்கணும் கைஸ். அது ஏன்னு தெரில, அப்படி வைக்கணும்னு சொல்கிறான். அதை நம்ம வச்சிடலாம் கைஸ். எதுக்கு டிசைன் என்னமோ என் டிசைன் தான் கைஸ் இது, ஆனால் இவன் வந்து இது இப்படி பண்ண சொல்கிறான். இப்போ என்ன பண்ணோன்னா, மேலே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி அயன்காலம் வந்து ஸ்பான் ஆகிறதுக்கு அங்கே ஒரு இடம் கட்டிட்டு நம்ம வாட்டர்லாம் அங்கே வச்சிட்டோன்னா அங்கே வருவாங்க கைஸ். அங்கே அந்த கேம்ப் ஃபயர் வச்சிருக்க இடத்துல வந்து விழுந்து செத்து நமக்கு அயன் தருவானுங்க. ஸோ இப்போ வந்து நான் மேலெலாம் போயிட்டு அதுக்கான பிளாட்ஃபார்மு, அதுக்கான இடத்த ரெடி பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், அயன்காலம்லாம் ஸ்பான் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இங்கே கட்டியாச்சு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த மாதிரி 2 blocks டால் வந்து நம்ம வந்து 2 blocks 3 blocks-ஆகவே கட்டிக்கலாம் கைஸ். நம்ம இல்லை 4 blocks, ஓகே, இல்லை 3 blocks-ஏ கட்டிக்கலாம் கைஸ், நமக்கு அது போதும். இந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ரவுண்டெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே கேஸ், நம்ம வந்து இப்போது 3 பிளாக் ஸ்டால் வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி எல்லா கார்னர்லையுமே வச்சுட்டோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் கைஸ். கரெக்டாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நான் எல்லா சைடுமே வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, அதே தான், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது எல்லா சைடுமே வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போ குட்டியாக இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் வந்து இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ இங்கே இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் வாட்டர் வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கலாம் கைஸ். பட்டு நம்ம வந்து இங்கே ஃபென்ஸ் கேட் வைக்கணும். ஃபென்ஸ் கேட் வந்து அந்த செஸ்ட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றனால நான் வந்து இப்போதைக்கு இது இப்படி கவர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா உள்ளே வந்து தண்ணி பட்டு கேம்ப் ஃபயர் வந்து அணைஞ்சிருச்சுன்னா அது செய்கிறதுக்கு இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இப்படி இது பண்ணிக்கிறேன், கவர் பண்ணிக்கிறேன் கைஸ். சரி கைஸ், நான் வந்து தண்ணி வந்து கரெக்டாக இந்த பிளாக் வரைக்கும் ஃப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ செக் பண்ணிட்டேன். எல்லா சைடுமே கரெக்டாக அந்த பிளாக்குக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபென்ஸ் கேட் எடுத்து வந்துடலாம் கைஸ், கீழே போயிட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லீஃப் எல்லாம் வச்சு நம்ம இந்த பார்டரை வந்து லைட்டாக அலங்காரம் பண்ணிக்கலாம் கைஸ். சரி, நான் அதை பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது லீஃப் எல்லாமே வச்சாச்சு. இப்போ அங்கே வந்து ஃபென்ஸ் கேட் வந்து வைக்கணும். அது வந்து கீழே போய் எடுத்துகிட்டு வரணும். பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது கைஸ். அது என்ன வேலைன்னா, அவங்களுக்காக நான் க்ரியேட் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அங்கே அயன் காலம் ஃபார்மில் வந்து அவங்களுக்காக நான் க்ரியேட் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அதோ அங்கே வந்து நான் வில்லேஜஸை வந்து இங்கேருந்து, அதாவது அங்கே வில்லேஜர் ப்ரீடிங்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும் கைஸ். அதான் பெரிய வேலையே. ஸோ நான் இப்போதைக்கு ஃபென்ஸ் கேட்டை மட்டும் வச்சுட்டு திரும்ப கீழே வரணும் கைஸ் நம்ம. சரி கைஸ், நான் வந்து ஃபென்ஸ் கேட்லாம் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா வில்லேஜஸ் வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும் கைஸ். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. இப்போ அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இல்லை, அவங்க எல்லாரையுமே நான் வந்து வில்லேஜர் ப்ரீடிங் பக்கத்தில் ஒரு போட்டில் தான் வச்சுருக்கேன். பட்டு இங்கே எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தோணுது. ஸோ நான் அவங்க எல்லாரையுமே உள்ளே வச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பில்டை ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போது கேட்ச் ரெஸ்பான் ஆகுது. பட் நம்ம வாட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லாத பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம அயன்காலம் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் கைஸ். வந்து வில்லேஜஸ் எல்லாரையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி பில்டையுமே முடிச்சாச்சு. நம்ம அயன்காலம் ஃபார்ம் வந்து ரெடி கைஸ். எல்லாமே வேலை செய்யுது. அது வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் நான் தூக்கி போட்டேன், அதனால தான் அப்படி மிதந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம வில்லேஜஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டனல் கைஸ். அது வில்லேஜஸ் ப்ரீடிங் செக்ஷன்லேருந்து நம்ம இங்கே அவங்கள எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் யூஸ் பண்ண டனல் தான் அது. ஆனால் இதை பில்டு முடிச்சுமே நமக்கு வந்து இவ்வளோ இருக்குது கைஸ் இன்னும் மீதி. இது அப்புறம் நம்மகிட்ட இன்னும் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இன்னும் இருக்குது கைஸ் மீதி. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரேவ் வந்து ஃபுட் ஃபார்ம் வந்து ஒன்று கட்ட போகிறேன்னு சொன்னால் அதுக்கு மேபி யூஸ் ஆகும். இப்போ வந்து அதுவும் பாருங்க கைஸ், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதோ இருக்குது ஒரு அயன் காலம் சேர்த்துட்ருக்கு. ஏற்கனவே ஓடிட்டு இருந்துருக்கு கைஸ். நம்ம இது இங்கே 8 அயன் இருக்குது, 37 அயன், இங்கே ஒரு 10 அயன். நம்ம அயன்காலம் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாவே ஓடுது கைஸ். ஸோ இப்போ வந்து நான் அயன் ஆர்மர், அயன் டூல்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து ஃபுல் அயன் ஆர்மர், அயன் டூல்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம அயன்காலம் ஃபார்மும் ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது கைஸ். இதுக்கப்புறம் நமக்கு அயனுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இது போதும் கைஸ் நம்ம. ஏன்னா அயனுக்காக நம்ம எவ்வளோ நேரம் மைனுக்கு போகிறோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கப்புறம் அயனுக்கு ஒரு இது இல்லை, கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இங்கே வந்தால் போதும் அயன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு டைமண்ட் தான் கைஸ் தேவைப்படும். அடுத்து அதுதான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோடு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் மைனெக்ஸ் அண்ட் பாய்.